தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யுதிஷ்டர் காட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது முனிவர் வருகின்றார். அவர்கிட்ட யுதிஷ்டர் கேட்கிறார், எல்லாம் இருந்தும் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நான் கானகத்துல வசித்துக் கொண்டு வருகிறேன், என்ன மாதிரி ஒரு அபாகியசாலி இந்த உலகத்துல பார்க்க முடியுமா அப்படின்றாரு. அதற்கு முனிவர் சொல்றார், இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உனக்காது பலம் வாய்ந்த சகோதரர்கள், இப்படி ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் இவங்கெல்லாம் அவன் கூட இருக்காங்க. அவனுக்கு யாருமே கூட இருந்ததா நான் கேள்விப்படவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் நான் அவனது சரித்திரத்தை கூறுகிறேன் அப்படின்றாரு. யுதிஷ்டிரன் ஆர்வமுடன் கேட்கின்றார், அப்படி என்னோட கஷ்டப்பட்டவன் ஒருத்தன் இருக்கானா சொல்லுங்க அப்படின்னு. முனிவர் கூறுகின்றார், நிஷத தேசத்துல வீரசேனன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு நளன் அப்படின்ற ஒரு மகன். அந்த நளன் எப்படி இருப்பானா, இந்த உலகத்திலேயே ஆண்களில் அழகானவன் யார் அப்படின்னா அது நளன் மட்டும்தான். அழகு மட்டும் இல்லை, அறிவு இருந்தது, திறமை இருந்தது, பராக்கிரமம் இருந்தது, வீரம் இருந்தது, தயை இருந்தது, தர்ம சிந்தனை இருந்தது. எல்லாம் ஒருங்கே அமையப்பட்டவன் நளன். அதே மாதிரி பக்கத்துல விதர்ப்ப தேசம் அப்படின்ற ஒரு நாடு இருந்தது. அங்க பீமன், ஆமா அந்த அரசன் பேரும் பீமனா. பீமன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தைகளே இல்லை. அதுக்கப்புறமா முனிவர்களிடம் வேண்டி அவனுக்கு புத்திரபாகியம் கிடைக்கின்றது. ஒரு மகள், 3 மகன்கள். அதாவது தமன், தமனன், தாந்தன் அப்படின்ற பெயருடைய 3 மகன்கள். அதுக்கப்புறம் தமயந்தி அப்படின்ற பெயருடைய ஒரு பெண். இந்த 3 மகன்களும் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட வீரர்களாம், பலசாலிகளாம். தமயந்தி எப்படி இருந்தா அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் அப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்கல்ல, அவங்க யாருமே பார்த்திராத ஒரு அழகான பெண்ணாக இருந்தாள் அப்படின்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நலனை சார்ந்தவர்கள்லாம் அவங்க கிட்ட தமயந்தியை பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண், அவள்தான் உனக்கு ஏற்றவள் அப்படின்னு அவளுடைய குணநலன்கள் இதை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி தமயந்தி கிட்டையும் அவளுடைய தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியில கேட்டது இதை வச்சு, இது மாதிரி நலன்தான் உலகத்திலேயே ஆண்களில் அழகானவனா, வீரமானவனும் கூட, உங்களுக்கு நலன்தான் பொருத்தமான கணவராக இருப்பார் இப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, நலனுக்கும் சரி தமயந்திக்கும் சரி கல்யாணம் பண்ணினா ஒருத்தர் நாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேரும் பார்க்கவே இல்லை. மற்றவங்க மூலமா சொல்ல கேள்வி, கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லி 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 நலனுக்கு தமயந்தி தான் எனது மனைவி அப்படின்னு ஆயிப்போச்சு. அதே மாதிரி தமயந்திக்கும் நலன் தான் எனது கணவன் அப்படின்னு முடிவை எடுத்துட்டான். அதில் நலனுக்கு அந்த தமயந்தியின் மீதான காதல் அதிகரித்து கொண்டே வருகின்றது. அது அப்படியே வெப்பம் மாதிரி சுடுகின்றதான் அவனை. அது சரி, காதல் வந்தவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ போட்டு அரிச்சிக்கினே இருக்கும், வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவன் நந்தவனத்தில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அன்னப்பறவைகள்லாம் அங்கே ஒரு நீர்நிலையில் விளையாடி கொண்டு இருக்கின்றது. அதில் அந்த அன்னப்பறவைகளுடைய விசேஷம் என்னன்னா, பொன்னிறமான சிறகுகள் இருந்ததாம். அப்ப அந்த நலன் என்ன பண்றான், ஒரு அன்னப்பறவையை பிடிச்சிட்டு வந்துடுறான். வந்த உடனே அந்த அன்னம் பேசுகின்றது, ஐயா நீங்கள்லாம் என்னை துன்புறுத்தக்கூடாது, நீங்க என்னை உயிரோட விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் இங்கிருந்து தமயந்தியிடம் சென்று நலன்தான் உனக்கேற்ற மணாளன் அப்படின்னு சொல்லி உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன், என்னை விட்டு விடுவீராக அப்படின்றது. நலனும் அந்த பறவையை விட்டு விட்டான். அந்த பறவை என்ன பண்ணது, நேரா தமயந்தி இருக்கின்ற அந்த புறத்துக்கு வருகின்றது. அங்க இந்த பொன்னிறமான சிறகுகளுடைய அன்னப்பறவை, அன்னப்பறவை அப்படின்னாலே ரொம்ப அழகா இருக்கும். இப்பெல்லாம் அந்த அன்னம் இருக்குதான்னு தெரியல, வார்த்தை தான் நம்ம அன்னம் அப்படின்னு தப்பா பார்த்து நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயும் பொன்னிறமான சிறகுகள் அப்படின்னும் போது அந்த அன்னப்பறவை தமயந்தி முன்னாடி நிற்குது. நிற்கிறதோட இல்லாம நலனை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, இந்த பூ உலகத்திலேயே ஆண்களில் அழகுள்ளவன் யாருன்னா நலன் தான், அவன்தான் உனக்கேற்ற கணவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கினாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அப்போதான் உன்னுடைய பிறவி பயனை அடைந்ததாக இருக்கும், அதனால நீ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிடுச்சுங்க.
ஏற்கனவே தோழிகள்லாம் வந்து நலனை பத்தி நிறைய சொல்லி 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 மனசுக்குள்ள இவ்வளா ஏராளமான எண்ணங்களை வளர்த்து கொண்டால் இப்ப அந்த அன்னப்பறவை வேற வந்து சொல்லிடுச்சா, சொன்ன உடனே இவளுக்கு அந்த காதல் தீ கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த அன்னப்பறவை பறந்து போறதுக்கு முன்னாடி இங்க சொன்னல அதே மாதிரி அங்க போயிட்டு நல மகாராஜா கிட்டையும் சொல்லிட்டு போ அப்படின்றா தமயந்தி. அதே மாதிரி இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, மறுபடியும் திரும்பி நிஷத தேசத்துக்கு வந்து அங்க நலனை பார்த்து, நான் தமயந்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தமயந்தி உன்கிட்ட இது மாதிரி சொல்ல சொன்னா அப்படின்ட்டு தமயந்தி தான் உனக்கு ஏற்ற மனைவி அப்படின்றது சொல்லிட்டு அந்த அன்னப்பறவை பறந்து போய் விடுகின்றது. இங்க தமயந்திக்கு அரண்மனையில அந்த காதல் தீ அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எரிக்கின்றது. அதான் சொல்லுவாங்களே, பாலும் கசந்ததடி பஞ்சனையும் நொந்ததடி அப்படின்னு, இந்த பசலை நோய் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லுவாங்க. உடல் வந்து மெலிந்து விடுமா, அதுக்கப்புறம் அந்த இடையில அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆபரணம் அது அப்படியே கழண்டு கால் கொலுசு அங்க வந்து விழுந்துருமா, அந்த அளவுக்கு மெலிந்து விட்டார்கள், பசலை நோய் படர்ந்து விட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே தமயந்தியோடைய தந்தைக்கு மகள் என்ன ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு, சரி அப்ப கல்யாணம் செய்து வைத்து விடுவோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு திருமண முறை சுயம்வரம். எல்லா நாட்டு அரசகுமாரர்களுக்கும் அழைப்பு அனுப்புவார்கள். அது தண்டோரா போடுறது, ஓலை அனுப்புவது அப்படின்னு அப்படியே செய்தி பரவும். இந்த மாதிரி இந்த நாட்டு ராஜா அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் செய்ய போகின்றார், சுயம்பரத்தில் யார் யார் வேணுமோ கலந்துக்கலாம் அப்படின்னு. அப்போது திருமணம் செய்து கொள்ள ஆசை இருப்பவர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டுக்கு வருவாங்க. வரும்போது எல்லாம் வரிசையாக உக்காந்துட்டு இருப்பாங்க. ராஜகுமாரி கையில் மாலையை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ அப்படி நடந்து வரும்பொழுது கூட இருக்க யாராவது சொல்லுவாங்க, இவர் இன்ன நாட்டு ராஜா, இன்ன நாட்டு இளவரசர், அவருடைய அருமை பெருமைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் யாரை பிடிச்சிருக்கோ அந்த இளவரசியே தேர்ந்தெடுப்பது அப்படின்றது தான் சுயம்பரம். பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருந்தார்கள் பாருங்க. அப்பா ராஜா, இது வந்து ராஜ்ய உறவுகள், அந்த நாட்டோட நமக்கு ஒரு உறவு வேண்டும், அப்போதான் எதிரி நாட்டை அடக்க முடியும், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ அந்த நாட்டு ராஜாவுடைய பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் வற்புறுத்தல. எல்லாருக்கும் அழைப்பு அனுப்புவோம், உனக்கு யாரை பிடிச்சிருக்குதோ நீ வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே சில பேர் கேட்கலாம், அது எப்படி சார், ஒருத்தரை பார்த்து எப்படி எடை போட முடியும், அந்த பழகி பார்க்க வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பினீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நான் பதில் சொல்ல முடியும். பழகி பார்த்து அது 1 வருஷம் 2 வருஷம், இன்னும் சொல்லப்போனால் ஒன்றாக வாழ்ந்து பழகி பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பிரச்சனைகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் வரத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறல்ல, அதுதான் முக்கியம். இல்லை என்னுடைய இஷ்டம்தான் முக்கியம் அப்படின்னு இருந்தால் அது எந்த விதமான திருமணமாக இருந்தாலும் நீடித்து நிற்காது. ஸோ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த கல்யாண வாழ்க்கைக்குள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். அதனால் ஒரு நிமிஷம் பார்த்தாலும் சரி, 1 வருஷம் பழகி பார்த்தாலும் சரி, அந்த விட்டு கொடுத்து போவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காதலாகி கசிந்துருகி அப்படின்றது இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அது இல்லை அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் பழகி இருந்தாலும் அந்த கல்யாணம் நிலைக்காது. இப்போ அந்த சுயம்பர அறிவிப்பு வருகின்றது. இந்த சமயத்தில் நாரதர் என்ன பண்றாரு, இந்திரலோகத்துக்கு போறார். அங்கே இந்திரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விதர்ப்ப தேசத்து ராஜா அவருடைய மகள் தமயந்தி அந்த அளவுக்கு அழகானவள், அவளுக்கு வந்து சுயம்வரமா கேள்விப்பட்டேன் அப்படின்றார். இதை பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்றான், அடடா அப்ப நாமளும் போய் கலந்துக்கலாமே அப்படின் போது இந்திரன் தனியா போல, கூடவே வருணன், அக்னி, யமன் 3 பேரையும் சேர்த்துக்கினேன் 4 பேரா பூலோகத்துக்கு வராங்க, விதர்ப்ப தேசத்துக்கு சுயம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த நிஷத தேசத்திலேருந்து வருகின்ற நலனை பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நலன் கிட்ட போயிட்டு, நாங்கள்லாம் அந்த தேவர்கள், நான் தான் இந்திரன், இதோ இவர் தான் அக்னி, இவர் தான் வருணன், இவர் தான் யமன், நீ வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்காக தூது போக வேண்டும் அப்படின்றாரு. இந்த நலனுக்கு வந்து யார்கிட்ட தூது போனோம் என்ன ஏது ஒன்றும் தெரியல. இவர்கள்லாம் தேவர்கள், அதனால் அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின் போது அதுக்கு என்ன கட்டாயம் செய்வேன், முதல்ல இதை சொல்லிட்டான். நான் யார்கிட்ட தூது போகணும் சொல்லுங்கோ அப்படின்றான். அப்போ இந்திரன் சொல்றாரு, நாங்கள்லாம் இந்த விதர்ப்ப தேசத்து ராஜகுமாரி தமயந்தி அவளுடைய சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம்.
நீ என்ன பண்ற, எங்கள் சார்பாக தமயந்தி கிட்ட தூது போய் இந்த மாதிரி இந்த 4 பேர் வந்திருக்காங்க, இந்த 4 பேர்ல யாரையாவது ஒருத்தனை நீ கணவராக வரித்து கொள்ள வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்றார். இப்போ நலன் பாருங்க எவ்வளவு நியாயமானவன் அப்படின்னா, இல்லைங்க, நான் ஒரு காரியத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கேன், அதே காரியம் நோக்கத்துக்காக நீங்களும் வந்திருக்கீங்க, அதனால நான் தூது போவது அப்படின்றது சரி இருக்காது அப்படின்றான். இதை நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா, நிஜமாகவே நலன் சரி இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அந்த கனவுகளை எல்லாம் எரித்து விட்டு, நிஜமாகவே தமயந்தி கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்த 4 பேர்ல நீங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான்னே வச்சுப்போம். ஒருவேளை தமயந்தி ஒத்துக்கலை அப்படின்னா, எக்காரணம் கொண்டு தமயந்தி ஒத்துக்க போறதில்லை, அது வேற விஷயம். அப்போ என்ன ஒரு சந்தேகம் வரும் பத்தியா, இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால இவன் சரியா தூது சொல்லியிருக்க மாட்டான், இல்லை அங்கே போய் என்ன சொன்னான்னு கூட நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பழி வரலாம் இல்லையா? ஸோ இதைத்தான் நலன் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே பிரயோஜனத்துக்காக அப்படின்னும் போது நான் போவது நன்றாக இருக்காதுன்றான். அப்போ இந்திரன் சொல்றாரு, இது பாரு, நீ வாக்கு கொடுத்துட்ட, நாங்கள் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டோம், நான் கட்டாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சொல்லிட்டு இந்த மாதிரி வாக்கு தவறுவது சரியில்லை அப்படின்றார். சரின்ட்டு நலனும் என்ன பண்றான், நான் உங்களுக்காக தூது செல்கிறேன் அப்படின்ட்டு தமயந்தி இருக்கின்ற அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு போகின்றான். இப்போ அந்த தேவர்களுடைய அந்த சக்தியினால அங்க இருக்கின்ற காவலாளிகள் யார் கண்களுக்கும் நலனை தெரியவே இல்லையா, அரூபமாகி விடுகின்றான், இன்விசிபிள் மேன். அவன் பாட்டுக்கு உள்ள போறான். ஆனா அந்த தமயந்தியுடைய பணிப்பெண்கள் கண்களுக்கு மட்டும் இவன் தெரிகின்றானா. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அப்பா யார் இது, இவ்வளோ ஒரு தேஜஸோட இவ்வளோ ஒரு காந்தியுடன் ஒருவர் வருகின்றாரு அப்படின்னு. ஏன்னா யாருமே நலனை நேராக பார்த்ததில்லை, எல்லாம் செவி வழி செய்தி மட்டும் தானே. அப்போ நேராக தமயந்தி கிட்ட போகிறான். தமயந்தியும் நலனை பார்த்து அப்படியே அதிசயப்பட்டு நிற்கிறான். யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நலன் சொல்கிறான், நான் தான் நலன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்திரன், அக்னி, வருணன், யமன், இந்த 4 தேவர்களும் சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க தான் என்னை தூது அனுப்பி இருக்கின்றார்கள். இந்த 4 பேர்ல யாரையாவது ஒருவரை நீ கணவனாக வரித்து கொள்ள வேண்டும் அப்படின்றான். உடனே தமயந்தி சொல்றா, என்ன பேசுறீங்க நீங்க, நான் உங்களை பத்தி கேட்ட நாளிலிருந்து நீங்கள் தான் என் கணவன் அப்படின்னு மனசுல முடிவே பண்ணிட்டேன், அப்படி இருக்குச்சே நீங்க போயிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றீங்க, அது சரி வராது, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் போது நலன் சொல்றான், நான் யாருங்க, சாதாரண ஒரு மனுஷன், அவங்கெல்லாம் தேவர்கள், இந்த ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா, அதனால இந்த அழியக்கூடிய மனுஷனான என்ன விட்டுடுங்க, யாருமே மனிதரா தேவரா அப்படின்னு தேவர்னு தான் சொல்லுவாங்க, அதனால அந்த 4 பேர்ல யாரையாவது ஒருவர் நீங்கள் கணவனாக வரித்துக் கொள்வதுதான் நன்றாக இருக்கும், மனிதனை விட்டு விட்டு தேவர்கள்ல யாரையாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றான். ஆனா தமயந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவன் சொல்றான், இல்ல நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், தூது வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே திருமணம் செய்து கொள்வது அப்படின்னா உங்க பேச்சை கேட்டு அது நல்லா இருக்காது, அது கொடுத்த வாக்கை மீறுவதாகாதா அப்படின் போது தமயந்தி சொல்றா, கண்ணீரோடு கூறுகின்றாள், ஒன்று செய்யுங்க, நீங்களும் அவங்களோட சுயம்பரத்தில் கலந்துக்கங்க, அப்போ நான் உங்களுக்கு மாலையிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வாக்கு தவறியதாகாது, அதர்மமாகாது அப்படின்றான். அதே மாதிரி நலன் மறுபடியும் திரும்பி வரான் இந்த தேவர்கள் கிட்ட. இந்திரன் கிட்ட சொல்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தூது போனேன், உங்களுடைய சக்தியால் அங்கே இருக்க காவலாளிகள் யார் கண்ணுக்கும் நான் தெரியல, நேராக தமயந்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 4 பேரும் வந்திருக்காங்க, அவங்கள ஒருத்தரை நீங்கள் கணவனாக தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னேன், ஆனால் அவ சம்மதிக்கவில்லை, நீங்களும் அவங்களோட சுயம்பரத்தில் கலந்துக்கங்க, அப்போ நான் உங்களுக்கு மாலையிட்டால் அது தவறாகாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னும் போது தேவர்கள் இந்திரன், வருணன் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சரிவா எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. சுயம்பர மண்டபம் எல்லாம் வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இந்திரன், வருணன், அக்னி, யமன் 4 பேரும் இருக்காங்க, பக்கத்தில் நலன் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த 4 பேருமே நலன் மாதிரியே இருக்காங்க. ஆக மொத்தம் அங்கே 5 நலன் இருக்கின்றார்கள். தமயந்தி மாலையை கையில் எடுத்துட்டு வரா, பார்க்குறா 5 நலன் இருக்கான். இதில் யார் உண்மையான நலன், மீதி 4 பேர் யார் அந்த
தேவர்கள் அப்படின்னு சுத்தமா இவளுக்கு தெரியல. இது வரைக்கும் தேவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு இதுல இந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கறா. அது அவளால முடியல. கடைசியா என்ன பண்றா, இந்த தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவான் இல்லையா, சாட்சிக்காரங்காலில் விழுறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துரு அப்படின்னுவான் இல்லையா, அந்த மாதிரி அந்த தேவர்களை மனதால் துதிக்கிறாள். நான் நளனே எனது கணவன் அப்படின்னு மனதில் வரித்தது சத்தியமானால் தேவர்களே நீங்க யாரு அப்படின்றத நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள். அந்த நலனை தவிர வேற யாரையும் நான் கணவனாக நினைக்க மாட்டேன் அப்படின்ற என்னுடைய உறுதி உண்மையாக இருந்தால் தேவர்களே நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிலாம் அந்த தேவர்களிடமே வேண்டுகிறாள். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசங்கள் தெரிகின்றன. ஒன்று, அந்த தேவர்கள் 4 பேர் அவங்க அணிந்திருக்கின்ற பூமாலைகள் வாடவில்லை. ஆனால் நலன் அணிந்திருந்த அந்த பூமாலை வாடத் தொடங்கி இருக்கின்றது. அடுத்தது, இவர்களுக்கு வேர்வை இல்லை, நலனுக்கு வேர்வை இருக்கின்றது. கூடவே அந்த தேவர்கள் அவர்களுடைய பாதம் பூமியில படாம அப்படி கொஞ்சம் மேலேயே இருக்குதான், தரையில கால் பதியவில்லை. எல்லாத்துக்கும் மேல தேவர்கள் அவங்க கண் சிமிட்டாமல் இருக்குமா. நலனுடைய கண் மனுஷன் இல்லையா, அதனால அந்த இமை கொட்டி கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே ஆஹா இவன் தான் நலன் அப்படின்னு சந்தோஷத்தோட அவனுக்கே மாலையிடுகின்றாள். இப்போ இந்திரன் உள்ளான அந்த தேவர்கள் அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கோவப்படலை. அவ நம்மிடமே வேண்டிக் கொண்டு எந்த அளவுக்கு புத்தி சாதுரியமும் கற்புத்திறனும் இருந்தா தேவர்கள்னு தெரிந்த பிறகும் இல்லல்ல, இந்த அழியக்கூடிய மனுஷனுக்குத்தான் நான் மாலையிடுவேன், ஏன்னா அவனை நான் மனதால் வரித்து விட்டேன் அப்படின்னு அவனையே தேர்ந்தெடுத்தா. அதுலேயும் நாம 4 பேரும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்னு தெரிஞ்ச பிறகுமே நம்மகிட்டயே வேண்டிக்கிட்டு அவ நலனை அடைந்து விட்டாள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட பெருமிதத்தோட அந்த நலனுக்கு 4 பேரும் வரம் கொடுத்துட்டு போறாங்க. அவங்க இந்திரலோகத்துக்கு போறாங்க. போகும்பொழுது எதிர்க்க அந்த கலிபுருஷன் அவனுடைய நண்பன் துவாபரன் 2 பேரும் வராங்களாம். அப்போ கேட்குறாங்க எங்க போறீங்க அப்படின்னும் போது அந்த கலி சொல்றான், இல்லை இந்த மாதிரி விதர்ப்ப தேசத்துல தமயந்திக்கு சுயம்வரம் நடக்குதான். தமயந்தி ரொம்ப அழகான பெண் உலகத்திலேயே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவளை மனைவியாக அடைய வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் என் நண்பனை அழைத்து கொண்டு நான் வேக வேகமாக பூலோகம் போகிறேன், விதர்ப்ப தேசத்துக்கு அப்படின்றான். அப்போ இந்திரன் சொல்கிறாரு, இனிமே போய் என்னவா பண்ணுறது, அது அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, நலனை அவள் திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னோடனே கலிக்கு கோபம் வருது. அப்போ இந்திரன் சொல்கிறாரு, எங்கள் 4 பேரோட ஆசையுடன் தான் அவள் திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்ட்டு அப்புறம் நலனை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நலனுக்கு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சா அவன் தனக்குத்தானே சாபம் கொடுத்துக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க இந்திரன். ஆனா கலிபுருஷனுடைய கோபம் அடங்குவதாக இல்லை. அவன் நண்பன் துவாபரனை கூப்பிடுறான், நீ வா நம்ம போலாம், அந்த நலனை என்ன பண்றான் பாரு அப்படின்ட்டு. அதுவும் அந்த துவாபரன் கிட்ட சொல்றான், நீ என்னுடைய பகடைக்காய்களில் ஒளிந்து கொள்ள வேண்டும், இந்த பகடைக்காய் மூலமாக நான் நலனை என்ன செய்கிறேன் பார் அப்படின்றான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.